இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, இந்த அற்புதமான தருணத்தில் 2025 புத்தாண்டு பலன்களை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்களே, அந்த வகையில் இந்த அளவுக்கு இந்த நாள் மகர ராசியை பார்க்க வேண்டும். இதுவரை தகரம் போல் தள்ளடிப்பட்டு அடிப்பட்டு உடைப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கும் தகர ராசிகள் மகர ராசி நண்பர்கள் இனிமேல் சிகரத்தை ஏறப் போகின்றார்கள். அகரம் இப்போ சிகரமாச்சுன்னா இந்த சிகரத்தை தொடக்கூடிய ராசிகள். இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராஜகேது பயிற்சியில் 2025 யாருக்கு அமோகமாக இருக்க போகின்றது என்றால், சனி பயிற்சினால் அமோகமான பலன்களை படக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. ஆனால் நிறைய இழப்புகள், தாய் தந்தையர்கள், மற்றபடி பொருளாதார இழப்பு, வீடு வாசல், ஏதோ ஒரு வம்பு வழக்கு கேஸ், இந்த மாதிரி 7 வருஷம் படாத பாடப்பட்டு ஏதோ ஒரு தந்தைக்கு ஒரு கெட்ட காரியம் பண்ணியிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட வந்திருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கே திருமணம் எதை தொட்டாலும் தடங்கள் தெரியும். 7 சனி படாத பாடுபடுத்தி இந்த 2 வருஷமாகவே பெரிய ஒரு சிக்கட்டான சூழ்நிலை, கடன் சிக்கல், வேலைப்பாடு, மேலதிகாரிகள் பிரச்சனை, இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் இந்த ஒரு இனிமேல் உங்களுக்கு ஒரு ரிலீஃப் வரக்கூடிய அற்புதமான 2025 எல்லாரும் கெட்டி மேலம் கொட்டி வரவேற்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொன்னாக்கா மகர ராசி என்பதெல்லாம் போனதை பற்றி பேச வேண்டாம். 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோகமாக இருக்க போது. ஏன்னா 7 சனி மார்ச்சுக்கு அப்புறம் விலக போகுதுன்றது இதுவே பெரிய ஒரு வெற்றி அல்லவா. ஆகிய நண்பர்களே, இதுக்கப்புறம் நீங்கள் வெளிநாட்டுக்கு வேலை முயற்சி பண்ணியிருந்த புது வேலை வாய்ப்புகள், கல்யாணம் பொண்ணா பார்த்து ஜாதகம் பார்த்து வயோதிகத்தில் உள்ளவங்க, திருமண வயதில் உள்ளவர்களுக்கெல்லாம் அழகெல்லாம் நனைஞ்ச பெற்றோர்கள் ஜாதகமே தேஞ்சு போயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கெல்லாம் திருமணம் கைகூடி வரக்கூடிய சூழ்நிலை. குரு பார்க்கின்றார். ஏப்ரலும் குரு பார்க்க கோடி நன்மைங்கிற மாதிரி கிட்டத்தட்ட மே ஜூன் வரலுமே குரு பார்வை உங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே யாருக்காச்சும் குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருங்க, ஹாஸ்பிட்டல் அலைஞ்சிட்டு இருங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உள்ளவருக்கும் மகர ராசிக்கு அது கிடைக்கிறது. வெளிநாட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது நண்பர்களே. இந்த எப்பயோ போட்ட முயற்சி, எப்பயோ ஒரு அப்ளிகேஷன் போட்டுமே திடீர்னு கைத்தட்ட வரும். மற்றபடி பேப்பர் போட்டு போகலாமான்னு யோசிச்சிருந்த அத்தனை பேரும் இடம் மாறுதல், வேலை மாறுதல், மற்றபடி அனைத்து விதமான மாறுதல்களும் பெற்று அமோகமான இந்த 7 வருஷத்துல என்னென்ன கஷ்டப்பட்டீங்களோ அது அத்தனையும் சரியாகி அமோகமான ஒரு வாழ்க்கை அடைய போகின்றது நண்பர்களே. 2025 பலன்கள், பயிற்சி பலன்களே முக்கியமான பலன்களை, மேலும் பெரும் வெற்றியை, பெரும் வாக்கியத்தையும், பெரும் செல்வத்தையும், பெரும் செல்வாக்கையும், பெரும் அதிர்ஷ்டத்தையும் வைகாசி மாசத்துல பந்தலன்னு கொட்டு வச்சு வாழை மரம் கட்டப்படணும். வாழை மரத்துக்கு சொல்லி வச்சிருங்க. உங்க வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. அதே மகர ராசி நண்பர்களாம் சிகரம் தொடும் காலம் விட்டது. அதே வெற்றி மேல் வெற்றி குவித்து அற்புதம் ஆனந்தம் மரத்தையும் சேர்த்து வீடு வாசல் வாகனம், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி கொஞ்சம் விரயத்தில் இருந்தாங்க. அத்தனையும் சரி செய்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் ஆனந்தம் மகிழ்ச்சி பேரின்பம் எல்லாம் நினைத்து வாழ்வாங்கு வாழ ஒரு அற்புதமான சூழ்நிலை உருவாகுது. மகர ராசி நண்பர்களை இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்வளமுடன் வாழி நலம் நண்பர்களே. மகர ராசி நண்பர்கள் முக்கியமாக 12 ஜோதிலிங்கத்தை பற்றி பேசி கொண்டிருக்கட்டும். அப்படி பார்க்கும்போது வாழ்வில் ஒரு 7 வருஷம் உங்களை வச்சு செஞ்சுட்டு போயிருக்க மகர ராசி. திருப்பூர் சைடில் பெரிய இண்டஸ்ட்ரியல் சைட்ஸ் எல்லாரும் பிஸ்னஸில் லாஸு, அந்த வகையில் லாஸ், இந்த வகையில் லாஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எந்த மகர ராசி நண்பர்களாச்சும் ஏதோ ஒரு முழக்கம், ஏதோ ஒரு இறக்கம், ஏதோ ஒரு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வெற்றி மேல் வெற்றி குவித்து பிரம்மாண்டமான வெற்றி குவிக்கிறது. வாழ்வில் ஒரு தடவையாவது சனி உங்களோடு போகும்போது நல்லதை செஞ்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வெளிநாட்டிலேருந்து ஆர்டர் வரணும், வெளிநாட்டு பயணங்கள் மேற்பட்டு ஆர்டராக வெளிநாடு ஃபுல்லாக சுற்றிருப்பீங்க. அப்படியெல்லாம் இருந்து எதுவுமே கிடைக்காத மகர ராசி நண்பர்களுக்கு எல்லா அதிர்ஷ்டங்களும் கைகூடி வரப்போது. ஒரே ஒரு தடவை திரகம்பேஸ்வர் என்று சொல்லக்கூடிய மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய புனேலேருந்து பாம்பேலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100-200 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த திரகம்பேஸ்வரர் பள்ளத்தாக்கு, திரகம்பேஸ்வரர் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவ் மூன்றும் ஒன்றாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஜோதிலிங்கம் நண்பர். 12 ஜோதிலிங்கத்தில் எல்லாருமே சிவன் தான் இருக்கும். இந்த இடத்துல குரு பிரம்மனும் விஷ்ணுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதம், மும்மூர்த்திகளும் சேர்ந்து இருக்கக்கூடிய அற்புதம். அதான் திரகம்பேஸ்வரர்னு பேர். அந்த திரகம்பேஸ்வரர் ஒரு வாட்டி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அந்த லிங்கத்தை ஒரு வாட்டி கண்ணால் கண்டுட்டு வாருங்கள், தரிசனம் செய்து விட்டாங்க. உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் ஆனந்த மகிழ்ச்சி பேரின்பம் எல்லாம் பெற்று வாழ்வாங்கு வாழ்வீர்கள். பிரம்மாண்டமான வெற்றியை பெறுவீர்கள். எல்லா வெற்றியும் பெற்று வாழ்வாங்கு வாழ உங்களை நான் ஆசீர்வதிக்கின்றேன். ஜோதிலிங்கத்துக்கு ஒரு தடவையாவது சென்று வாருங்கள். ஜோதிலிங்க தரிசனத்தை மகர ராசி நண்பர்கள் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது கடைபிடிக்க வேண்டும். வெற்றி மேல் வெற்றி கிட்ட உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி.